பார்த்த அந்த பெரியவர் சொன்னதெல்லாம் உண்மையா நடந்துகிட்டு இருக்கு. ஆதி, உயிருக்கு ஏதாவது ஆயிருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உனக்கு எதுவும் ஆகக்கூடாது. நீ ரொம்ப நல்லவா ஆதி. மண்டபத்துல என் குடும்பம் சாக போனப்ப என் கழுத்துல தாலியை கட்டி எங்க அத்தனை பேரோட உயிரையும் காப்பாத்தினவன் நீ. எங்களுக்காக உன் காதலை கூட மறந்துட்டு இன்னைக்கு வரைக்கும் மன போராட்டத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்க. உனக்கு நான் நன்றி கடன் செய்ய இத ஒரு வாய்ப்பா நினைச்சுக்கிறேன். அந்த பெரியவர் சொன்ன மாதிரி நான் அவர் உதவியை தேடி போக போறேன். எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, என் உயிரை கொடுத்தாவது உன்னை காப்பாத்துவேன் ஆதி. மதி இந்த நேரத்துல தனியா நடந்து போயிட்டு இருக்காங்க. மதி, மதி, அப்படிதான் வா. இந்த காலகண்டனை நம்பி வா. நீ என் மேல நம்பிக்கை வச்சாதான் எனக்கு இந்த உலகத்துல வாழ்ற தகுதியே கிடைக்கும். தெய்வ சக்தியில பிறந்த பொண்ணு எனக்கு மறுவாழ்வு கொடுக்கவா. மலையா, பெரியய்யா, அவ பின்னால யாரோ வராங்க. அவளை தடுக்க பாக்குறாங்கடா. பெரியய்யா, நான் வேணா போய் அவங்கள தடுக்கட்டுமா ஐயா? வேண்டாம். நீ போறதுக்குள்ள அவன் மனசு மாத்தி கூட்டிட்டு போயிட்டா அதுக்கப்புறம் அவன் மனசு மாறுறது கஷ்டம் மலையா. அதனால இந்த பிரச்சனையை நானே பாத்துக்கிறேன். ஓம் கிரீம் கிரீம். எனக்கு காவலா இருக்கிற ஏவல்களே, அவளை போய் தடுங்க. மதி, 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 மதி நில்லு. மதி, மதி, ஐயோ காணுமே. மதி, மதி, மதி.
மதி அ, மதி மதி நில்லு. என்ன கூப்பிடு கூப்பிடு பார்க்காம நீ போய்கிட்டே இருக்க? இங்க என்ன உனக்கு வேலை? ஏ மலையா, அவ வந்துட்டாடா. அந்த மிருக சீரிச ஜாதகக்காரி நம்மள தேடி வந்துட்டாடா. தாயி, ஏமா அங்கேயே நின்னுட்ட? பயப்படாத தாயி, இது தெய்வ சன்னிதானம் நிறைஞ்சிருக்கிற இடம்தான். தைரியமா உள்ளவா. ஐயா, நீங்க சொன்ன மாதிரி ஆதிக்கு பெரிய ஆபத்து வந்துருச்சு. ஆதி பொழைக்க மாட்டான்னு டாக்டர் சொன்னாங்க. ஆனா நான் என் கையில இருந்த கயிறை ஆதி கையில கட்டுனேன். ஆதி கண்ணை முடிச்சுட்டான். எந்த காரணத்துக்காகவும் அந்த கயிறை அவன் கையில இருந்து அவுக்க கூடாது. அதுதான் அவனுக்கு உயிர் பாதுகாப்பு. இப்ப என்ன நம்புறியா இல்லையா?